ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 7 பார்க்க போகிறோம். லெசனுடைய ஹெட்டிங் என்னது? காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆரம்ப கால, அதாவது தொடக்கத்தில் எந்த மாதிரியான எதிர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறது போன லெசனில் படித்தோம். ஸோ அதே காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான எதிர்ப்புகளுமே நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, இங்கே விவசாயிகளினுடைய எதிர்ப்பும் பழங்குடியினருடைய எதிர்ப்பும் பார்க்க போகிறோம். ஸோ பீசன்ஸ் அப்ரைசிங் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங், அது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ விவசாயிகள் என்னென்ன காரணத்திற்காக எதிர்த்தாங்க, எந்தெந்த இடத்துல என்ன பெயரில் அந்த புரட்சி நடக்குது, யார் எதிர்க்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதேமாதிரி பழங்குடியினர் என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஒரு புரட்சி பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு காரணம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனுடைய காரணம் என்ன, எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, அதனுடைய முக்கியமான தலைவர்கள். ஏன்னா ஒரு எதிர்ப்பு நடக்குது அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு முக்கியமான நபர்னு ஒருத்தவர் இருப்பார்ல, அவர் தான் முன்னெடுத்து கொண்டு போவார். ஸோ அவர் யார், அவங்களுடைய பேர் ஏதாவது இருந்தால் அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான எதிர்ப்பு முறைகள் நடந்தது. ஸோ ஒரு சிலர் ஆயுதம் ஏந்திய போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான எதிர்ப்புகள் நடந்தது, யாரை நோக்கி அந்த எதிர்ப்பு நடந்தது. ஒரு சில இடத்துல ஜமீன்தார்களை நோக்கியுமே அந்த எதிர்ப்பு ஆங்கிலேயர்களை நோக்கியும் நடந்திருக்கும், ஜமீன்தார்களை நோக்கியுமே நடந்திருக்கும். ஸோ அப்போ ஜமீன்தார்களை எதற்காக எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆங்கிலேயர் இங்கே இருக்கிற இந்தியாவில் இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ அப்போ இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க, இங்கே வருமானம் கிடைக்கிது, அவங்க இங்கே இருக்கிற வளங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ முதல்ல இங்கே இவ்வளோ வளங்கள் இருக்குது, இங்கே இவ்வளவு காசு இருக்குது, இங்கேருந்து நம்ம ஈஸியாக சுரண்டேறலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எப்போ வருது அப்படிங்கிறதுனுடைய ஒரு சின்ன அறிமுகம் தான். ஸோ எப்போ ஆங்கிலேயர் இங்கே காசு பார்க்குறாங்க, பெரிய அளவில் காசு பார்க்குறாங்க, அதனுடைய தாக்கமாக என்னென்ன நடக்குது, ஏன் இங்கே இருக்கிற நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு கைக்கு பெரிய அளவில் ஒரு நிலப்பரப்பு அவங்க கைக்கு போகுது, அதை தான் அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1757 ஜூன் மாதம், 1757 ஜூன் மாதம் என்ன அப்படி ஆகுதுன்னா, பெங்கால் நவாப் சிராஜ் உத் தௌலா, பெங்கால் நவாபான சிராஜ் உத் தௌலா பிளாசி போரில் தோற்றுறாரு. யார்கிட்ட தோக்குறாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட. சிராஜ் உத் தௌலா கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட தோத்துடுறாரு 1757 பிளாசி போரில். ஸோ பிளாசி போடுறதுக்கான காரணம் நமக்கு தெரியும், என்னென்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி. ஸோ அது படிக்கிறப்ப நம்ம அதை பற்றி படிப்போம். ஸோ பிளாக் ஹோல் ட்ராஜடி தான் அதுக்கான காரணமாக இருக்கும். பிளாக் ஹோல் ட்ராஜடியில் நிறைய ஆங்கிலேயர் இறந்துருப்பாங்க. ஸோ அதனுடைய விளைவாக ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பின் பிளாசி போர்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, பிளாசி போரில் சிராஜ் உத் தௌலா, நவாப் பெங்கால் சிராஜ் உத் தௌலா தோற்கடிக்கப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் சிராஜ் உத் தௌலா இருக்கார், இங்கே தான் பக்கம் ஆங்கிலேயர் சைடில் ராபர்ட் கிளைவ் இருக்கிறாரு. ஸோ சிராஜ் உத் தௌலாவினுடைய சித்தப்பாவான மிர் ஜாஃபர் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். ஸோ மிர் ஜாஃபர் சிராஜ் உத் தௌலாவினுடைய கமாண்டர் இன் சீஃபாக இருக்கார். ஸோ சிராஜ் உத் தௌலாவுடைய படையை முன்னெடுத்து நடத்தி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் மிர் ஜாஃபர். ஸோ அப்போ ராபர்ட் கிளைவ் மிர் ஜாஃபருடைய உதவியை பெறுகிறார். இப்போ மிர் ஜாஃபர் சிராஜ் உத் தௌலாவுடைய இருந்துக்கிட்டு அவருடைய உறவினராக இருந்தாலும், அவருடைய படைப்பிரிவில் ஒரு முக்கியமான பதவி வகிக்கக்கூடியவராக இருந்தாலுமே ஆங்கிலேயருக்கு மிர் ஜாஃபர் சப்போர்ட் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, சிராஜ் உத் தௌலா இந்த போரில் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நவாபா மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மிர் ஜாஃபர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இதனோட சேர்ந்து வேற யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜகத் சேத். ஸோ ஜகத் சேத் அப்படிங்கிறதுனா ஒரு காமனான பேர். ஜகத் சேத் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள குறிக்குது. ஸோ அவங்க ஏன் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சிராஜ் உத் தௌலாவுடைய பாலிசி, அவர் ஒரு சில கொள்கைகள் வச்சுருப்பாங்களா, அது இந்த பணம் அந்த வட்டிக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் அவங்களும் ராபர்ட் கிளைவ், அதாவது ஆங்கிலேயர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு. அதேமாதிரி ஓமி சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓமி சென்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க மெர்ச்சன்ட். இப்போ ஜெகத் சேத்னா காசு கடன் கொடுக்குறவங்க, ஓமி சென்ட் அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ். ஸோ அங்கே இருந்த பெரும் வணிகர்கள், அவங்களும் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
அப்போ ஆங்கிலேயருக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறப்ப ஸோ மிர் ஜாஃபர்னுடைய ஒரு முக்கியமான அவர் படையில் ஒரு முக்கியமான நபரேவும் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப சிராஜுத்தௌலா ஈஸியாக தோற்கடிக்கப்படுகிறார். மிர் ஜாஃபர் வந்து அடுத்த நவாபாக மாறுகிறார். ஸோ மிர் ஜாஃபர் நவாபாக மாறினதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு காசு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஏரியாவில் வருகின்ற வருமானத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 1757 ஸோ அதுலேருந்து மிர் ஜாஃபர் இருக்கார் 1760 முடிக்கும். ஸோ இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் ஸோ மிர் ஜாஃபர் இந்த 3 ஆண்டு காலகட்டம் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் மிர் ஜாஃபருக்கு அப்புறம் மிர் காசிம்லாம் வருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மிர் ஜாஃபர் இருக்கார். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 2.25 கோடி வந்து கிழக்கிந்திய கம்பெனி வருவாயாக பெறுறாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா புரியுது, இங்கே வந்து ஒரு கம்மியான நிலப்பரப்பினுடைய வருவாயே இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இந்தியாவின் வளம் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அப்போ நம்ம நிலத்தை கைப்பற்றணும், அப்படி நம்ம கைப்பற்றணும்னா நமக்கு பெரும் வருவாய் வரும் அப்படிங்கிற சிந்தனை பெரிய அளவில் ஸோ ஆரம்பத்துலேருந்தே அதை நோக்கி தான் அவங்க பண்ணியிருப்பாங்களா ஒழிய அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஒரு 2.25 கோடி பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே நம்ம பெரிய அளவில் வந்து நம்மளுடைய நிலப்பரப்பை வந்து விரிவுபடுத்தணும், நம்மளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்க. ஸோ பிளாசி போரில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் பிளாசி போர் ஒரு முக்கியமான இடம் வகிக்கும். ஏன்னா பிளாசி போருக்கு அப்புறம் தான் பெரிய அளவில் வந்து அவங்க காசு பார்க்கணும், இங்கே வந்து ஈஸியாக காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பெரிய அளவில் தோன்றுனது இந்த பிளாசி போருக்கு அப்புறம் தான். ஸோ அப்போ வந்து இந்த 2.25 கோடி வாங்குறாங்க. இந்த 2.25 கோடியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டனில் ஸோ இங்கிலாண்டில் வந்து தொழில் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே மிஷின் வாங்குறதுக்கு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்குலாம் இந்த அமௌண்ட்டை வந்து அங்கே யூஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆகுறாங்க. ஸோ அதனுடைய விளைவாக வந்து இங்கே வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. இங்கே வந்து தொழில் வந்து மந்தமடையுது இந்தியாவில். அங்கே தொழில் புரட்சி நடந்தால் ஏன் இந்தியாவில் மந்தமடையுது அப்படின்னா இங்கேருந்து ரா மெட்டீரியல் கொண்டு போவாங்க. இங்கேருந்து இப்போ உதாரணத்துக்கு காட்டன் வச்சுக்குவோம், இங்கேருந்து காட்டன் கொண்டு போவாங்க, இங்கிலாந்துக்கு கொண்டு போயிடுறாங்க, குறைந்த விலையில் வாங்கி கொண்டு போகிறாங்க. அப்போ இங்கிலாண்டில் ஃபேக்ட்ரிலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபேக்ட்ரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து ஈஸியாக இந்த காட்டனை வச்சு நூலாக மாற்றி சட்டையாக மாற்றிடலாம். இப்போ ஷர்ட்டு அங்கே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ஏன்னா ஃபேக்ட்ரி இருக்குது, மெஷின் இருக்குது, அதற்குரிய ஆள்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அப்போ ஷர்ட்டாக மாற்றினதை திருப்பி கொண்டு வந்து இந்தியாவிலே வந்து விற்றுடலாம். அப்போ இந்தியாவில் கையில் நெஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, ஸோ அப்படியே நெசவாளர்கள் தயாரிக்கக்கூடிய சட்டையை காட்டியும் அங்கே ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய சட்டை வந்து மிக மலிவாக கிடைக்குது. அப்போ இந்தியாவில் எல்லாரும் காசு கம்மியாக கிடைக்குதுன்னா இங்கிலாந்து பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் நெசவாளர்களுக்கு வேலை போகுது. ஸோ இதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு காட்டன் வச்சதுனால நெசவாளருக்கு வேலைக்கு போகுது. அதே மாதிரி இப்போ ஒரு செருப்பு ஒரு ஷூ அப்படின்னு வச்சோம்னா இங்கே இருக்கிற அந்த லெதர் மேக்கர்ஸ்க்குலாம் இங்கே இருக்கிற ஷூ மேக்கர்ஸுக்கெலாம் வேலை போகுது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இங்கே இருக்கிற ஆர்டிஷியன்லாம் இருப்பாங்களா, ஸோ இங்கே வந்து கைவினை கலைஞர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை போகுது. ஸோ ஒவ்வொரு இதே மாதிரி எல்லாத்துக்குமே இந்தியாவில் வந்து வேலை போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே தொழில் புரட்சி நடக்குது, நமக்கு இந்தியாவில் தொழில் வந்து மந்தமடையுது, இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை போகுது. ஸோ சுரண்டல் அப்படிங்கிறது இதன் மூலியமாக தான் ஆரம்பிக்குது. இந்த சுரண்டல் வந்து கிட்டத்தட்ட அடுத்த 190 ஆண்டுகளுக்கு, அதாவது நம்ம விடுதலை அடையிறது வரைக்குமே இந்த சுரண்டலானது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ விவசாயிகள் பழங்குடியினர் எதிர்ப்பு. அப்போ இப்போ வந்து நிலத்தை நம்ம ஆக்கிரமிச்சா அதுலேருந்து நம்ம வர்ற வருவாயை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதனால் நில ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களா, ஸோ இந்த நில ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான் ஒரு முதல் காரணமாக அமையுது, விவசாயிகளும் பழங்குடியினரும் எதிர்க்கிறதுக்கான காரணமாக அமையுது. என்ன அப்படின்னா அதாவது நகரத்தில் இருந்த உயர்குடியினர் வந்து என்ன மேற்கத்திய கல்வி படிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 லெசனுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், நகரத்தில் இருந்த உயர்குடியினர் மேற்கத்திய கல்வி படிக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்ன் ஐடியாஸ் படிக்கிறது மூலிமா அவங்க வந்து இந்த சொசைட்டியை சமூகத்தை ரீஃபார்ம் பண்ணணும், சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போயிடுறாங்க. அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக பெருமளவில் எதிர்ப்பு எங்கே நடக்குது அப்படின்னா கிராமங்களில் தான் நடக்குது. ஸோ கிராமங்களில் தான் விவசாயிகளும் பழங்குடியினரும் பெருமளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து ஆங்கிலேய ஆட்சி அந்நிய ஆட்சிக்கு எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, அவங்க வந்து எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து காலனிய ஆட்சிக்கு முன்னாடி எங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சோ நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணோமோ அந்த இதை எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க முதல்ல எதிர்ப்பு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புரட்சி இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ 100க்கும் மேற்பட்ட புரட்சி நடக்குது அப்படின்னா அதை வந்து பேசிக்காக ஒரு 4 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படி 4 விதமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் ரெஸ்டரேட்டிவ், ரிலீஜியஸ், சோஷியல் பண்டிட்ரி, மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். ஸோ ரெஸ்டரேட்டிவ் அப்படின்னா என்ன, நாங்கள்
நாங்கள் பழைய நடைமுறைன்னு எங்களுக்கு ஒன்று இருந்துச்சுல, நாங்கள் அதுக்கு திரும்பணும். நீங்கள் இப்போ ஆங்கிலேயர் கொண்டு வந்த புது விஷயங்கள், புது நடைமுறைகள் எங்களுக்கு வேணாம். ஸோ அதை மறுசீரமைப்பு, நாங்கள் பழசுக்கு திரும்புகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ், இந்த சமய இயக்கங்கள் வந்து என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் லீடர்ஸால் நடத்தப்பட்டது. ஸோ சமய தலைவர்கள் வந்து நடத்துகிறாங்க. எங்களுடைய சமய கொள்கைகளை பாதுகாக்கணும், அதை வந்து நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியன் மிஷினரியும் உள்ளே வந்துருச்சு. அதனால் இவங்க சமய மரபுகளெல்லாம் அவங்க தலையிடுறாங்க. ஸோ அப்போ என்னுடைய சமய மரபுகளில் நீங்கள் தலையிடாதீங்க, எங்களுடைய சமய மரபுகளை நாங்கள் வந்து அதையே நாங்கள் திரும்பி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இயக்கங்கள் நடக்குது. அதே மாதிரி சமூக கொள்ளை, சோசியல் பண்டிட்ரி. சமூக கொள்ளைனா என்னென்னா, இதில் இருந்த தலைவர்களை வந்து அங்கே இருந்த பெருங்குடியினர், அதாவது உயர்குடியினர் சொல்கிறாங்களா, அவங்களும் ஆங்கிலேயர்களும், உயர்குடியினரும் ஆங்கிலேயர்களும் இந்த சோசியல் சமூக கொள்ளையில் இருந்த இயக்கங்களுடைய தலைவர்களை ஆங்கிலேயர்களும் உயர்குடியினரும் கிரிமினலாக பார்க்குறாங்க, குற்றவாளிகளாக பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் ஹீரோவாக பார்க்குறாங்க. ஸோ இந்த கான்செப்டை மட்டும் இந்த சமூக கொள்ளைங்கிற இடத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சமூக கொள்ளைன்னா என்ன? மக்கள் ஹீரோவாக பார்க்குறாங்க, ஆனால் அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கமும் அங்கே இருந்த உயர் வகுப்பினரும் உயர்குடியினரும் அவங்கள வந்து கிரிமினலாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மக்களின் கிளர்ச்சி. ஸோ இது வந்து தலைவர்கள் வந்து ஒரு முன்னெடுத்து கொண்டு போகாமல், அதாவது ஒரு தலைவர் தான் இதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ்டு அது நடக்காது. ஸோ திடீர்னு எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பெருமளவில் ஒரு புரட்சியை தொடங்குறாங்க. ஸோ திடீர்னு நம்ம இந்த விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னா நிறையா மக்கள் சேர்றது, அந்த இடத்துல ஒரு புரட்சி நடக்கிறது. ஸோ அதுதான் மாஸ் இன்சூரக்ஷன், மக்களின் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரட்சி பண்ணுறாங்கன்னா என்ன காரணங்களுக்காக புரட்சி பண்ணுறாங்க? வருவாய் முறையில் வந்து மாற்றங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் முகலாய வருவாய் முறை தான் இருக்குது. ஸோ ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அதனால் நிலவரிகள் அதிகமாகுது. அதே மாதிரி தனியார் மயமாகுது. நிலம் அப்படிங்கிறது தனியார் மயமாகுது. ஸோ நம்ம 12th தேசியத்தின் எழுச்சி ஃபஸ்ட்டு லெசனில் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அதை ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு கமோடிட்டி ஆஃப் லேண்ட் அப்படின்னு ஒரு 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நிலம் ஒரு பொருளாக மாறுது, விவசாயம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து வணிகமயம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ என்ன அப்படின்னா, நிலம் அப்படிங்கிறது தனியார் மயமாக்கப்படுது. அதே நேரத்தில் நில வருவாய்ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பொருளாகவே கொடுத்தாங்க. ஸோ எனக்கு 10 மூட்டை அரிசி விளையுதுன்னா நான் 1 மூட்டை அரிசியை வருவாயாக கட்டிடுவேன், நில வரியாக கட்டிடுவேன், மீதி 9 மூட்டையை நான் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து காசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தடவை எனக்கு மழை சரியாக பெய்யலை, எனக்கு 10 மூட்டை விளையலை அப்படின்னா நான் எப்படி காசு கொடுப்பேன்? ஏன்னா அவங்க வந்து காசு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 10 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு, 10 ரூபா நில வரியாக நான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 10 ரூபாய் நான் மழை பேஞ்சாலும் பேயாட்டியும் அதாவது நல்ல பயிர் விளைஞ்சாலும் விளையாட்டியும் பொருட்களின் விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சாலும் சப்போஸ் அந்த பொருள்களினுடைய விலை உயர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நான் அந்த 10 ரூபாயை கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சுமையாக மாறுகிறது. யாருக்கு? இந்த விவசாயிகளுக்கு ஒரு சுமையாக மாறுகிறது. ஸோ அப்போ நில வருவாய் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால விவசாயிகள் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கீழ்குத்தகைன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, ஜமீன்தார்கள் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற நிலப்பிரபுகள்கிட்ட, ஜமீன்தார் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே நிலப்பிரபு லேண்ட்லார்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து கீழ்குத்தகை விடுறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற இந்த லேண்ட்லார்டு வந்து திருப்பி விவசாயிகள்கிட்ட வந்து அதை வந்து அந்த இதை வந்து திருப்பி குத்தகைக்கு விட்டு, அதாவது லீஸுக்கு விட்டு அந்த காசை வந்து நிலப்பிரபுகள் வாங்கி அதை திருப்பி ஜமீன்தார்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மதிப்புள்ள ஒரு நிலம் இருக்குது, அதை வந்து அந்த குத்தகைக்கு எடுத்தால் 100 ரூபா தான் அப்படிங்கிறது இப்போ இத்தனை பேர்கிட்ட கை மாறுதா. அப்போ இவரும் லாபம் பார்க்கணும்னு நினைப்பார், ஜமீன்தாரும் லாபம் பார்க்கணும்னு நினைப்பார். அப்போ விவசாயிகளுக்கு வந்து இது வந்து 100 ரூபாங்கிறது விவசாயிகள் எவ்வளோவா கொடுக்க வேண்டியது இருக்குது? 120 ரூபாயாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தொகை வந்து அதிகமாக மாறுதா? அதாவது இப்போ இன்டர்மீடியேட்டரிஸ் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். இப்போ ஏன் இந்த உழவர் சந்தை கான்செப்ட்லாம் வருது? நடுவில் ஒரு இடைத்தரகர் இருந்து விவசாயிகள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு இடைத்தரகர் சேர்க்குறாருன்னா அவரும் லாபம் பார்க்கணும்னு நினைப்பாரு. அப்போ பொருள்களினுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. கீழ்குத்தகை விடுறப்ப சப்லெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கீழ்குத்தகை விடுறப்ப இவங்க கிட்ட குத்தகைக்கு விடுறாங்க, திருப்பி அவரும் இன்னொருத்தவங்க கிட்ட குத்தகைக்கு விடுறப்ப அவர் அந்த நடுவில் இருக்கிறவங்களும் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காசு வந்து அதிகமாகுது. அப்போ வந்து இவங்க விவசாயிகளுக்கு அது ஒரு சுமையாக மாற்றப்படுகிறது. ஸோ அதுதான். ஸோ இப்போ விவசாயிகளுடைய கிளர்ச்சியை பார்க்கலாம். ஸோ விவசாயிகளுடைய கிளர்ச்சி அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் ஆரம்பிச்சு
1801 அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு ஒரு முறை 1947 முடிக்கும் இண்டிபெண்டன்ஸ் முடிக்குமே இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபராசி இயக்கம். ஸோ ஃபராசி இயக்கத்தை பொறுத்த முடிக்கும் என்னென்னா யார் தலைவர், யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஹாஜி ஷரியத்துல்லா. இது ஃபஸ்ட்டு கேள்வி. ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஹாஜி ஷரியத்துல்லா. எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 18 தொடங்கப்பட்டது, 1818. ஸோ பாசி 18 வயசில் எல்லாரும் போடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். பாசி 18 வயசில் எல்லாரும் போடுறாங்க. ஸோ 1818 தொடங்கப்படுகிறது. எந்த இடத்துல தொடங்கப்படுது அப்படின்னா இதுவுமே வங்காளத்தை சுற்றி, ஸோ பெங்கால் ரீஜியனில் தான் இதுவுமே தொடங்கப்படுது. ஸோ வங்காளத்தை சுற்றி இருக்கிற பகுதி, ஸோ கிழக்கு வங்காளம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிழக்கு வங்காளத்தினுடைய கிழக்கு பகுதியில் இது தொடங்கப்படுது. ஸோ ஹாஜி ஷரியத்துல்லா இறந்ததற்கு பின்பு 1839 வந்து அவருடைய மகன் டூடு மியான் வந்து இதுக்கு தலைமை ஏற்கிறாரு. அப்போ டூடு மியான் சொல்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த நிலம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிலம் வந்து ஒரு பொது சொத்து. நிலம் வந்து என்னது? ஒரு பொது சொத்து. அப்போ இது வந்து எல்லாரும் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது. அப்போ கடவுளுக்கு சொந்தமான நிலத்தில் நீங்கள் வாடகை வசூலிக்கிறதோ அதுக்கு வந்து வரி விதிக்கிறதோ, ஸோ நீங்கள் ரெண்ட் கலெக்ட் பண்ணுறதோ இல்லை டேக்ஸ் போடுறதோ அது வந்து கடவுளுக்கு இறை சட்டத்துக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் வந்து கடவுளோட கம்பேர் பண்ணி நிலம் கடவுளோடதுப்பா, அப்போ நிலம் ஒரு பொது சொத்து, அதில் நீங்கள் வரி போடுறீங்க வாடகை வசூலிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இறை சட்டத்துக்கே எதிரானது. அப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து சமத்துவத்தை அவர் சொல்கிறாரு. ஸோ நிலம் வந்து பொதுவானது, எல்லா சொத்துக்களும் பொதுவானது அப்படின்னு சமத்துவத்தை கொண்டு வராரு. ஆனால் அதை இறைவனோட தொடர்பு படுத்தி சொல்கிறதுனால இந்த விஷயம் வந்து பாப்புலர் ஆகுது. ஸோ அப்போ இதனால நீங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட சொல்கிறாரு, ஸோ நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தம், அதில் வரி வசூலிக்கிறதோ வாடகை வசூலிக்கிறதோ தப்பு, அது வந்து இறை சட்டத்துக்கு எதிரானது, அதனால் நீங்கள் யாரும் வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இந்த விவசாயிகள்லாம் இது கடவுளோட தொடர்பு படுத்தி சொன்னதுனால இவங்க வந்து வரி கட்டாமல் இருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த இயக்கம் வந்து ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா கடவுளுக்கு சொந்தமானது கடவுளுக்கே எதிரானது அப்படின்னு சொல்கிறப்ப விவசாயிகள் வந்து அதை ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ வரி கட்ட வேணான்னு ஒருத்தர் சொல்கிறதையே அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ அது வந்து கடவுளுக்கு சொந்தமானது இறைவனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறப்ப அதில் வரி விதிக்கிறது வந்து இறைவனுக்கே எதிரானது அப்படின்னு சொல்கிறதுனால அது வந்து அந்த கான்செப்ட் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. ஸோ அது மூலியமாக நிறைய விவசாயிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டூடு மியான் 1862 இறந்ததற்கு பின்பு 1870 நோவா மியான் இந்த இயக்கத்தை வந்து திருப்பி கொண்டு வர்றாரு. 1862 டூடு மியான் இயந்துடுறாரு. ஸோ அதற்கு பின்பு இந்த இயக்கம் கொஞ்சம் அப்படியே நலிவடைய ஆரம்பிக்குது. அதற்கு பின்பு 1870 இதை திருப்பி வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி நோவா மியான் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வாகாபி கிளர்ச்சி யார் நடத்துகிறா? ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல ஃபராசி மூமெண்ட்னா ஃபஸ்ட்டு ஹாஜி ஷரியத்துல்லா, அடுத்து டூடு மியான் மறைவிற்கு பின்பு நோகா மியான். இது எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா 1818 ஹாஜி ஷரியத்துல்லா தொடங்குறாரு. எங்கன்னா வங்காளத்தில் கிழக்கு பகுதியில். அப்போ டூடு மியான் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நிலம் வந்து இறைவனுக்கு சொந்தமானது, இது பொது சொத்து, வரி வசூலிக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் கேள்வியில் வரப்போகுது. அதே மாதிரி வாகாபி கிளர்ச்சியை பற்றி பார்க்குறப்ப வாகாபி கிளர்ச்சி வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. ஸோ இந்த வாகாபி கிளர்ச்சி காப்பின்னு வச்சுக்கோங்க, காப்பிக்கு அப்புறம் டீ. அப்போ இங்கே டிட்டு மீர் அப்படிங்கிறது இருக்கா, டிட்டு மீரை டீனியாக வச்சுக்கலாம். அப்போ வாகாபியை முன்னாடி எடுத்து நடத்தினவர் யார்? காப்பி டிட்டு மீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இது எங்கே நடக்குதுன்னா வங்காளத்தில் பாராசாட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ வங்காளத்தில் பரசத் அப்படின்னு ஒரு பகுதி. ஸோ BARASAT பரசத் அப்படிங்கிற பகுதியில் 1827 நடக்குது. ஸோ அதாவது டீ குடிக்கிறவங்க காப்பி குடிக்கிறவங்க வாரத்துக்கு 7 நாளுமே குடிக்கிறாங்க, டீயோ காப்பியோ. காப்பினா காப்பி, டிட்டு மீர்னா டீ ஞாபகம் வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வாரத்தில் 7 நாளும் டீ காப்பி குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கிறாங்க. அதே 1827 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பரசத் அப்படிங்கிற ஏரியாவில் டீ குடிக்கிறாங்க, வாரத்தில் 7 நாளும் குடிக்கிறாங்க. அப்போ சாட்டர்டேவும் குடிப்பாங்களே, பரசத் அப்படின்னா சாட்டர்டே, இங்கே என்ன SATன்னு வருதா? ஸோ சாட்டர்டே ஞாபகம் வச்சுக்கலாம். வாரத்தில் 7 நாளும் குடிக்கிறப்ப சாட்டர்டேவும் குடிப்பேன். அப்போ பரசத்துங்கிற ஏரியாவில் நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ
ஸோ என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு இஸ்லாமிய போதனையாளர். ஸோ இஸ்லாமிய மத போதகர் தான் டிட்டூமீர். ஸோ இவர் வந்து வாஹாபியின் சிந்தனைகள் மூலியமாக ஈர்க்கப்பட்டவர். ஸோ இவர் தான் முன்னாடி எடுத்து கொண்டு போகிறாரு. இவர் வந்து அந்த முஸ்லீம் விவசாயிகளில் ஒரு பாப்புலரான ஒரு நபராக அறியப்படுகிறார். ஸோ இவர் வந்து எதிர்க்கிறது குறிப்பாக ஆங்கிலேயர்களையும் நிலப்பிரபுகளையும். இந்த நிலப்பிரபுகள் வந்து பெரும்பாலும் என்னென்னா ஜமீன்தார் தான். ஸோ ஜமீன்தார் தான் நிலப்பிரபுகளாக இருக்காங்க. ஸோ இவங்க ஜமீன்தார் எல்லாருமே ஹிந்துஸாக இருப்பாங்களா. ஸோ இவர் வந்து முஸ்லீம் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் தலைமை எடுத்து அதை வந்து ஜமீன்தாருக்கு எதிரான ஒரு இயக்கமாக நடத்துகிறாரு. ஸோ அதனால் வாஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆன்டி ஹிந்து ஒரு ரிபல்லியனாகவே பார்க்கப்பட்டது. என்ன அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜமீன்தார்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக இவர் நடத்துகிறாரு. இவர் ஒரு முஸ்லீம் மதபோதகர், இஸ்லாமிய விவசாயிகளுக்கு தலைமை ஏற்று நடத்துகிறாரு. அப்போ ஜமீன்தார்களில் பெரும்பாலானவங்க ஹிந்துஸாக இருக்காங்க. அப்போ முஸ்லீம்களுக்கும் ஹிந்துவுக்கும் ஒரு இது பிரச்சனையாகவே இது வந்து கொஞ்சம் அங்கே மாற்றப்பட்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாகவே கொஞ்சம் பார்க்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் இங்கே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். அடுத்து என்னென்னா பழங்குடியினர் கிளர்ச்சி பார்க்க போகிறோம். ஸோ பழங்குடியினர் ஏன் கிளர்ச்சி பண்ணுறாங்க? பழங்குடியினர் காட்டில் நான் வாட்டுக்கு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சடங்கு சம்பிரதாயத்தை, என்னுடைய ப்ராக்டிஸை, என்னுடைய ரிச்சுவல்ஸை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் செய்கிற சடங்கு சம்பிரதாயம் நீ தப்புன்னு சொல்கிற. யார் ஆங்கிலேயர் சொல்கிறாங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறேன். நான் வாட்டுக்கு காட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி வாழ்ந்துக்கிட்டு கிடக்கேன். நீ அதை பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி நீ உனக்கான ஏரியா இதுதான், இந்த இடத்துல மட்டும் நீ போய் வாழுன்னு சொல்கிற. என் ஏரியாவில் நான் விவசாயம் பண்ண இடத்துலலாம் நீ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுற. நீ இனிமேல் அங்கே வந்து அது உன்னுடைய சொத்து கிடையாது, கவர்மெண்ட்டோடதுன்னு சொல்லி எங்களுடைய நிலத்தை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிற. ஸோ ஆரம்பிக்கிறது இப்படித்தான் ஆரம்பிக்குது. ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க? இப்போ விவசாயிகள் பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தோம்ல, நில வருவாயில் பிரச்சனை, கீழ்குத்தகையில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இப்போ பழங்குடியினர் ஏன் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க சடங்கு சம்பிரதாயத்தில் கிறிஸ்டியானிட்டியெல்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்க. அவங்க வாட்டுக்கு காட்டில் சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்கள பிடிச்சி உட்கார வச்சு இதுதான் உன் இடம், இங்கே மட்டும்தான் வாழணும், இங்கனையே விவசாயம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வேலைக்காக பழங்குடியினரை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா பழங்குடியினர் பெரிய அளவில் வந்து வெளி உலகம் தெரியாமல் அவங்க வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்காங்க. அந்த அப்பாவித்தனத்தை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து காசு தராமல் வேலை வாங்குறது, சரியான உரிமைகள் கொடுக்காம வேலை வாங்குறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப அவங்க இத்தனை காலம் வாழ்ந்த நிலத்தை பிரிட்டிஷ்காரங்க வந்து இது எங்களோடது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இந்த ஜிகிர் தண்டா XX படம் வந்துச்சுல, ஸோ அந்த இதெல்லாம் அந்த மாதிரி 1-2 சீன்லாம் இந்த இதில் வரும். ஸோ அதுதான். ஸோ இப்போ பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது காலனிய ஆட்சியில் முதல்ல காடுகள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து தன்னுடைய உரிமையாக எடுத்துக்குது. என்ன அப்படின்னா காடுகள்லாம் இனிமேல் எங்களோடது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குது. ஸோ அதே மாதிரி காடுகளில் விவசாயம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ காட்டை வந்து அழிச்சிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கிறது. அதற்கப்புறம் அதில் வந்து காட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான பயிரை போட்டு அதன் மூலியமாக காசு சம்பாதிக்கிறது. ஸோ இந்த நடைமுறை பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய நிலம் ஆங்கிலேயர்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறது, ஆங்கிலேயர்களால் சொந்தம் கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான பயிர்களை விளை வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப இத்தனை வருஷம் இருந்த காடு அழிக்கப்படுகிறது. ஸோ அதனால் முதல்ல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி இப்போ வந்து அவங்க வந்து இப்போ பயிர்களை வந்து விற்கணும் எல்லாமே நடக்குதுல்ல. ஸோ ஆங்கிலேயர் ஒரு நிலத்தை வந்து எடுத்து அந்த நிலம் அவங்களோடதுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, அதன் மூலிமா காசு பார்க்குறாங்க. அப்படின்னா அங்கே யாரெல்லாம் உள்ளே வர்றாங்க அப்படின்னா பழங்குடியினர் அல்லாதோரும் உள்ளே வர்றாங்க. ஸோ அப்போ வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள், ஏன்னா இங்கே விளையிற இதை வந்து அவங்க வெளியூர்லலாம் போய் விற்கணும் அப்படின்னா வர்த்தகர்கள் வர்றாங்க, நில ஆக்கிரமிப்பாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் எல்லாருமே வர்றாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை காசு தானே. ஸோ அதனால் இதெல்லாம் அலோவ் பண்ணுறப்ப பழங்குடியினருடைய நிலம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்படுகிறது. ஏன்னா ஒரு வெளியிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கடன் கொடுக்குறவங்க வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பழங்குடியினர் வந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் தட்டுப்பாடாக இருக்குது, ஏன்னா உணவு தட்டுப்பாடாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பழங்குடியினருக்கு பணம் கொடுத்துட்றாங்க. பணம் வட்டிக்கு கொடுத்துட்டு வட்டி நிறையா வட்டியாக போட்டு பழங்குடியினரால் கட்ட முடியாதப்ப அவங்களுக்குன்னு கொஞ்சோண்டு நிலம் இருக்கும்ல, அந்த நிலத்தையும் திருப்பி பிடுங்கிக்கிறாங்க.
அப்போ இந்த நில ஆக்கிரமிப்பாளர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாம் ஆங்கிலேயர்கள் நிலத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் காசு கொடுத்தோம், அவங்க அதுக்கு வட்டியும் தரல காசும் தரல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பழங்குடியினர் அவங்களுடைய நிலத்திலேயே அவங்க வந்து திருப்பி வேலை செய்கிற நிலைமைக்கெல்லாம் தள்ளப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான காரணங்களால் தான் பழங்குடியினர் புரட்சி பண்ணுறாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோல் கிளர்ச்சி. ஃபஸ்ட்டு கேள்வி, கோல் கிளர்ச்சி எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது? 1831 to 32. 3க்கு 1 கோல் இல்லைனா 3க்கு 2 கோல் கூட போடலாம். ஃபுட்பால் மேட்ச் 3க்கு 1 கோல் 3க்கு 2 கோல் போடுறாங்க. ஸோ அதான் கோல் கிளர்ச்சி 1831 32. எந்த ஊரில் நடக்குது? சோட்டா நாக்பூர் ரீஜியன், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜார்க்கண்ட் ஒடிசா இந்த ஏரியாவில் சோட்டா நாக்பூர் ரீஜியன், அந்த ஏரியாவில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஒடிசா, ஸோ அந்த இடத்துல. ஸோ அப்போ எந்த வருஷம் எந்த இடம் ரெண்டுமே முக்கியமானது. ஸோ இந்த வருஷத்தில் இந்த இடத்துல தான் அந்த கிளர்ச்சி நடக்குது. ஸோ இதற்கு தலைமையேற்ற 2 முக்கியமான நபர்கள் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தான் கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகிறாங்க. ஸோ என்ன காரணம், அது கிளர்ச்சி நடக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோட்டா நாக்பூரை ஆண்டு கொண்டிருந்த அரசர் வந்து வரி வசூலிக்கிற வேலையை வந்து அந்த மணி லெண்டர்ஸ் கடன் கொடுக்குறவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வரி வசூலித்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது சோட்டா நாக்பூரினுடைய அரசர் பழங்குடியினரிடமிருந்து வரி வசூலிக்கிற வேலையை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க எப்படி வசூலிப்பாங்கன்னு நமக்கே தெரியும். அப்போ அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு கொடுமைப்படுத்தி ரொம்ப வந்து ஒரு அடக்குமுறையை கையாண்டு அவங்கக்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறாங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக ஆகுது. அதே மாதிரி வரி கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய நிலத்திலிருந்து அவங்கள வந்து வெளியேற்றிடுவாங்க, அந்த நிலத்தை இவங்க கைப்பற்றிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து ட்ரம்மு இந்த நம்ம படிக்கிறோம்ல பறைன்னெலாம் சொல்லுவாங்க, இப்போயுமே பறை அடிக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ பறை அடித்து முழக்கமிட்டு அவங்க வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா அந்த கோல் மக்கள் வந்து அந்த இடத்துல இந்த சோட்டா நாக்பூரில் இருந்த பழங்குடியினர் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்கலாம் எங்களுடைய பழங்குடியினரை தவிர மீதி இருக்கிறவங்களாம் இந்த நிலத்துலேருந்து நீங்கள் வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி பறை அடிச்செல்லாம் சொல்கிறாங்க, அந்த ட்ரம்மெல்லாம் அடித்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் இவங்க என்ன மாதிரியான இதில் இறங்கிடுறாங்க அப்படின்னா, அந்த வெளியிலேருந்து வந்திருப்பாங்களே அந்த மாதிரியான மணி லெண்டர்ஸ் வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க இவங்களாம் வந்திருப்பாங்களா, அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் அவங்க வீடுகள்லாம் என்ன செய்கிறது, போய் கொள்ளையடிக்கிறது, கலவரம் பண்ணுறது, அந்த மணி லெண்டர்ஸ் அதாவது அந்த கடன் கொடுக்குறவங்க வியாபாரிகளெல்லாம் கொலை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இறங்கியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடக்குமுறையை கையாண்டு இந்த வந்து கோல் கிளர்ச்சியை கட்டுப்படுத்தியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ராஜாவும் சரி அவங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க மெர்ச்சன்ட் எல்லாருக்குமே வந்து அவங்கள எதிர்க்கிறப்ப அதை வந்து இன்டைரக்டாக ஆங்கிலேய அரசையே எதிர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆங்கிலேய அரசு வந்து இதை வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்? சோட்டா நாக்பூரினுடைய அரசர் மணி லெண்டர்ஸ் கிட்ட வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்ககிட்ட நீங்கள் வசூலித்து பழங்குடியினர்கிட்டருந்து நில வருவாயை நீங்கள் வசூலித்து எங்களுக்கு கொடுத்துறணும்னு சொன்னதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 1831-32 காலகட்டத்தில் நடக்குது. சோட்டா நாக்பூர் சிங்பூம் ரீஜியனில் நடக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஒடிஷாவில் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாக தான் நடக்குது. ஆங்கிலேயர்கள் கடைசியாக அடக்கிட்டாங்க. அடுத்து சாந்தல் கிளர்ச்சி, சாந்தலர்களுடைய கிளர்ச்சி. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஜார்க்கண்ட் ஒடிசா பார்த்தோமா, இது எங்கே நடக்குதுன்னா ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ இந்த பகுதியில் அது ஜார்க்கண்ட் ஒடிசா அதை காட்டி கொஞ்சம் அப்படியே இந்த ஈஸ்டர்ன் இந்தியா பகுதியில் நடக்குது. என்ன அப்படின்னா பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. அதற்காக காட்டு பகுதியை வந்து அழித்து அதை வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்டாக மாற்றுறாங்க. விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு அதை வந்து ஒரு நிலமாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ காட்டுப்பகுதியை அழிக்கிறப்ப பழங்குடியினர் வெளியேற்றப்படுகிறார்கள். ஸோ இது வந்து எந்த இடத்த சுற்றினா ராஜ்மஹால் ஹில்ஸை சுற்றி நடக்குது. ஸோ ஈஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லிட்டோம். அப்போ எங்கன்னா பர்டிகுலர் பிளேஸ் என்னென்னா ராஜ்மஹால் ஹில்ஸை சுற்றி நடக்குது. அப்போ காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், காடுகளை அழித்து
அக்ரிகல்ச்சர் செய்யக்கூடிய நிலமாக மாற்றுறாங்க. அதனால் பழங்குடியினர் வெளியேற்றப்படுகிறார்கள். இரண்டாவது, ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ ரயில்வே கட்டுமானம் நடக்குது. அதனால் ஐரோப்பிய அதிகாரிகளும் அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸரும் இந்த மக்களை வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேற்றுறாங்க. ஏன்னா ரயில்வே போட போகிறோம், நீங்கள் அதனால் வெளியேறிடுங்க. ஸோ இப்போயுமே நடக்குதுல்ல, ரோடு போடுறோம், ஏர்போர்ட் வருது, ஸோ இங்கேருந்து வெளியேறிடுங்க, ஸோ ஃபேக்ட்ரி வருது, இங்கேருந்து வெளியேறிங்க, அதெல்லாம் நடக்குதுல்ல. ஸோ அதே தான் அங்கே அப்பையும் இப்போ நடக்கிறது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காக நடக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஐரோப்பியர்கள் என்ன நினச்சாங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போகணுங்கிறதுக்காக அப்போ வந்து செஞ்சவங்க தான் பிரிட்டனை வந்து அவங்க வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு செய்யலை, அவங்க கொள்ளையடிச்சிட்டு அவங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செஞ்சாங்க. ஸோ அதுதான் விஷயம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயம், ஒன்று பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, இன்னொன்று ரயில்வே நாங்கள் போடுறோம், ரயில்வே ட்ராக்லாம் போடுறோம், ட்ரெயின் வரப்போகுது, அதனால் உங்களுடைய நிலத்துலேருந்து நீங்கள் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வழியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நிலத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வருது. ஸோ அப்போ கடன் கொடுக்குறவங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் கடன் வாங்குறாங்க. ஏன்னா வழியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நிலம் இப்போ இல்லை, உணவு கிடையாது. ஸோ காட்டில் அவங்க வாட்டுக்கு இருந்தப்போ எங்கேனாலும் போய் எந்தாவது ஒரு மரத்தில் ஏறி ஒரு பழத்தை பிடுங்கி சாப்பிட்றலாம். ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு காடே சொந்தமில்லன்னு ஆகி போச்சு. அப்போ அவங்க வெளியேற்றப்பட்டு இதுதான் நிலம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க விவசாயம் பண்ண உடனே பயிர் விளைஞ்சு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ கடன் கொடுக்குறவங்ககிட்ட போய் கடன் வாங்குறாங்க. கடன் கொடுக்குறவங்ககிட்ட போய் கடன் வாங்கினா என்ன ஆகும்? திருப்பி வட்டிக்கு மேலே வட்டின்னு போட்டு நம்ம ஒரு அந்த கடன் கொடுக்குறவங்க வலையில் நம்ம சிக்கிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ அப்படி இருந்தப்போ ஆங்கிலேயர்கள் சைடும் எந்த உதவியுமே வரலை. ஸோ இதனால் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய இடத்தில் எங்களுடைய நிலத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றப்படுகிறோம், அதனால் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1854 சமூக கொள்ளையாக தான். ஸோ சோசியல் பேண்டிட்ரின்னு சொல்லி ஒரு 4 பார்க்குறப்ப சோசியல் பேண்டிட்ரி சமூக கொள்ளைன்னு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அந்த இயக்கமாக தான் இது 1854 பீர்சிங் அப்படிங்கிறவரால் தொடங்கப்படுகிறது. ஸோ இது வந்து அந்த ட்ரேடர்ஸுக்கும் மகாஜன்ஸ்னால் ஜமீன்தார்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், மகாஜன்ஸுக்கும் அந்த வர்த்தகர்களுக்கும் ட்ரேடர்ஸுக்கும் எதிராக அந்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்கு பின்பு 1855, அது வந்து 1854, இங்கே அப்போ 55 சிந்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தலர்கள், அதாவது சிந்து கனு அப்படின்னு 2 அண்ணன் தம்பி சேர்ந்து இந்த இயக்கத்தை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனிடமிருந்து எங்ககிட்ட ஒரு செய்தி வந்திருக்கு, என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், சும்மா ஞாபகம் வச்சுக்கணும். இறைவன்கிட்டருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தணும்னு சொல்லி இறைவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னது வந்து சிந்து மற்றும் கனு 2 பேர். ஸோ இவங்க அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதற்கு பின்பு 1855 ஜூலை மாதம் ஒரு மக்கள் ஓப்பன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு மக்கள் கிளர்ச்சியாக பெரும் அளவில் வந்து இது வந்து பெரும் அளவில் மகாஜன் ஜமீன்தார் பிரிட்டிஷுக்கு எதிராக, மகாஜன்ஸுக்கு எதிராக, ஜமீன்தார்ஸுக்கு எதிராக ஒரு புரட்சியாக கிளர்ச்சியாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி தான். ஸோ வில்லம்பு, ஏன்னா காட்டுவாசி வில்லு, அம்பு, கத்தி, கோடாரி இதெல்லாம் யூஸ் பண்ணி, வில்லு, அம்பு, கத்தி, கோடாரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் போராடுறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா அதே மாதிரி ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் ஏரியாவை, பகல்பூர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சாந்தலர் கிளர்ச்சி எங்கே நடக்குதுன்னா ராஜ்மஹால் மலையை சுற்றி நடக்குது, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், அதை தான் பார்த்தோமா. ஸோ இப்போ வந்து ஆயுதம் ஏந்தி போராடி ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் ஏரியா வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஆங்கிலேயர்கிட்டருந்து விடிவு கிடச்சிருச்சு, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் ஏரியாவை இவங்க கைப்பற்றிக்கிறாங்க. ஸோ அப்போ ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் ஏரியா, ராஜ்மஹால் கில்ஸை சுற்றி இருந்த காட்டாளிச்சு தான் ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிட்டாங்க அந்த நிலத்தெல்லாம். இப்போ இவங்க வந்து ஆயுதம் ஏந்தி போராடி ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? இவங்களுடைய கிராமங்களெல்லாம் சூறையாடுறாங்க. ஸோ இது வந்து இந்த கர்ணன் படத்தில் லாஸ்ட் சீன் மாதிரி, கிளைமேக்ஸ் சீனு. இவங்களுடைய கிராமங்கள் வந்து சூறையாடப்படுகிறது. இப்போ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, திருப்பி கடைசியில் இந்த கிளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க, ஆங்கிலேயர்கள் கட்டுப்படுத்திட்டு 1855 வந்து ஒரு சட்டம் மற்றும் ஏற்றுறாங்க. அந்த சாந்தல் இருக்கக்கூடிய ஏரியாவை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. சட்டம் ஏற்றுறதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியாவை தனியாக ஒதுக்கி கொடுக்குறாங்க, சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு கேள்வி வரும். 1855 ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சாந்தல் மண்டலம், அதாவது சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லி சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்னு ஒரு மண்டலத்தை தனியாக உருவாக்கி கொடுத்துட்றாங்க. அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, முண்டா கிளர்ச்சி பார்க்க போகிறோம். ஸோ முண்டா கிளர்ச்சி எந்த இடத்துல நடக்குது? ராஞ்சியில் நடக்குது. முண்டா கிளர்ச்சி எங்கே நடக்குது? ராஞ்சியில் நடக்குது.
என்ன இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உலுக்லான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது இதனுடைய உலுக்லான் கிளர்ச்சியினுடைய அர்த்தம் பெரிய கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேள்வி எப்படி வரும், முண்டா கிளர்ச்சிக்கு உலுக்லான் கிளர்ச்சின்னு எதை சொல்கிறாங்கன்னா முண்டா கிளர்ச்சி உலுக்லான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உலுக்லான் கிளர்ச்சியினுடைய அர்த்தம் பெரிய கழகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து குண்டக்கட்டி அப்படின்னு ஒரு முறையில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதாவது நிலம் வந்து கூட்டு சொத்து, கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் செய்வதில் அதாவது என்ன அப்படின்னா, கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த குண்டக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த முறை யாரோட தொடர்புபடுத்தப்பட்டதுன்னு கேள்வி வரும். ஸோ இது வந்து முண்டா மக்களோட தொடர்புபடுத்தப்பட்டது. ஸோ அது வந்து கலெக்டிவ் ஃபார்மிங், எல்லாரும் சேர்ந்து கூட்டு நிலத்தை வச்சுக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நிலத்துக்கு வந்து தனி சொத்துரிமை வருது. நிலத்துக்கு வந்து தனி சொத்துரிமை வருது. தனி சொத்துரிமை எப்படி வந்துச்சுங்கிறது முன்னாடியே சொன்னேன். நம்ம 12th படிக்கிறப்பையும் 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் படிக்கிறப்பையும் அதை படிக்க போகிறோம். ஸோ அப்போ தனி சொத்துரிமை வருது. அதே நேரத்தில் இப்போ இந்த முண்டா கிளர்ச்சி இந்த ராஞ்சி பகுதியை சுற்றி யார் இப்போ முண்டா பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியாவில் யார் வர்றாங்க அப்படின்னா, மெர்ச்சன்ட்ஸும் மணி லெண்டர்ஸும் வராங்க. அதாவது வியாபாரிகளும் கடன் கொடுக்குறவங்களும் வர்றாங்க. ஸோ அப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, தனி சொத்துரிமை, நிலத்துக்கு தனி சொத்துரிமை கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி மெர்ச்சன்ட்ஸும் மணி லெண்டர்ஸும் இப்போ அவங்களுக்குள்ளே வர்றாங்க. அப்போ இந்த முண்டா மக்களையும் யூஸ் பண்ணி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ்டு லேபராக மாற்றுறாங்க. ஸோ ஒரு கொத்தடிமைகளாக மாற்றி நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யணும், அவங்க நிலத்தை கைப்பற்றிக்கிட்டு எங்கள் தோட்டங்களில் நீங்கள் வந்து கொத்தடிமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இதிலிருந்து தான் புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது 2 கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உலுக்லான் கிளர்ச்சினா முண்டா கிளர்ச்சி, அதனுடைய அர்த்தம் பெரிய கழகம். எந்த இடத்துல, ராஞ்சிங்கிற இடத்துல நடக்குது. ஸோ இவங்களுடைய விவசாய முறை என்ன, குண்டக்கட்டி அப்படிங்கிற விவசாய முறை. குண்டக்கட்டினா என்ன, கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுறது, கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் குண்டக்கட்டி. ஸோ இது 2 கேள்வி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது, பிரச்சனை ப்ரைவேட் ஓனர்ஷிப், அதாவது நிலத்துக்கு வந்து தனி சொத்துரிமை வர்றப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது. 2வது மெர்ச்சன்ட்ஸும் மணி லெண்டர்ஸும் வர்றாங்க. மெர்ச்சன்ட்ஸும் மணி லெண்டர்ஸ்னால் வியாபாரிகளும் கடன் கொடுக்குறவங்களும் வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்களும் வர்றாங்க. அப்போ இவங்களை ஃபுல்லாக கொத்தடிமைகளாக மாற்றுறாங்க. ஸோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ இதனால் போராட்டம் வெடிக்குது. ஸோ அந்த கொத்தடிமை முறை வந்து பெத் பிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பெத் பிகாரி, அதாவது ஃபோர்ஸ்டு லேபர். அந்த கொத்தடிமை முறையை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெத் பிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேள்வியாக கேட்கலாம். பெத் பிகாரின்னா என்னென்னா ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொத்தடிமை முறைக்கு தான் இந்த ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இயக்கம் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து எப்போ பெருசாக வந்து ஊக்கம் அடையுது அப்படின்னா, பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் தலைமை எடுத்து நடத்துகிறப்ப வந்து இது வந்து பெரிய அளவில் வந்து இதாக செயல்படுது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னைத்தானே கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளின் தூதர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அப்போ நாம் தான் வந்து குறி சொல்வதன் மூலியமாக, ஸோ தான் இப்போ பிர்சா முண்டா அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கடவுளோட தூதர், நான் வந்து குறி சொல்கிறது மூலியமாக இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க. நம்பி அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மக்களின் அரசை வந்து நிறுவப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து இறைவனுடைய தூதர், நான் வந்து குறி சொல்வதன் மூலியமாக வந்து நான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறேன், நான் வந்து மக்களின் அரசை இந்த இடத்த வந்து நிறுவ போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால மக்கள் வந்து எல்லாரும் அதை நம்பி அவர் பின்னாடி ஒரு பெரும் இயக்கமாக போகிறாரு. நிறைய இரவு நேரங்களில் ஒரு மீட்டிங் நடக்குது, பிரச்சனையை எப்படியோ தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் நடக்குது. அதற்கு பின்பு 1889 கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து போராட்டமாக வெடிக்குது. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இருக்கக்கூடிய பில்டிங்கில் அவங்களுடைய சொத்துக்களையும், ஸோ இந்த பிர்சா மக்களே சில கிறிஸ்டியனாக மாறி இருப்பாங்களே, ஸோ அந்த முண்டா மக்களே சில கிறிஸ்டியனாக மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களை நோக்கியும் இந்த இயக்கம், இந்த எதிர்ப்பு வந்து நடக்குது. அவங்க இருந்த பில்டிங்கெல்லாம் சேதப்படுத்துகிறாங்க, தீ வச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து பல மாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 1900 ஸோ 1889 கிறிஸ்மஸ் நாளில் ஆரம்பித்தது. பிப்ரவரி 1900 அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக நடக்குது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 1900 பிர்சா முண்டா வந்து பிர்சா முண்டாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவர் ஜெயிலேயே இறந்துடுறாரு. பட் இன்றளவுமே பிர்சா முண்டா வந்து ஒரு
ஹீரோ மாதிரி தான் அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஸோ இன்றளவுமே பிர்சா முண்டா வந்து நிறைய நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கட்டபொம்மனுக்கு நாட்டுப்புற பாடல்கள்லாம் ஏற்றி வச்சுருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி தான் பிர்சா முண்டாவுக்கும் அந்த ஏரியாவில் நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்குது. அவர் இன்றைக்குமே ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ பிர்சா முண்டா அவர்களுக்கு சிலை இருக்குது, அவர் பேரில் காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இதனுடைய விளைவு, இந்த போராட்டம் நடக்குதுல்ல, ஸோ இந்த முண்டா ரெபெல்லியனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. இந்த சட்டத்தின் மூலியமாக பழங்குடியினர் அல்லாதோர், அதாவது நான் ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து என்ட்ரி கிடையாது, பழங்குடியினர் அல்லாதோருக்கு இந்த நிலத்தில் நுழைவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. ஸோ கேள்வி, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1908 வந்து இதை ஏற்றியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நேஷனல் ட்ரைபல் ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நேஷ்னல் ட்ரைபல் ஹெரிட்டேஜ் டே கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், நவம்பர் 15 ஸோ பிர்சா முண்டாவினுடைய நினைவாக தான் இதை வந்து கொண்டாடுறாங்க, நேஷனல் ட்ரைபல் ஹெரிட்டேஜ் டே. ஸோ அது இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜன் ஜட்டிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன் ஜட்டிய, ஸோ ஸ்பெல்லிங் எழுதிடுறேன், ஜன் ஜட்டிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜன்ஜட்டிய கௌரவ் திவாஸ். ஸோ அதாவது இங்கிலீஷில் நேஷ்னல் ட்ரைபல் ஹெரிட்டேஜ் டே நவம்பர் 15, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து 1857 பெருங்கிளர்ச்சி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இதற்கான காரணம் என்ன, ஸோ காசு என்ன, ஒரு கழகம் தோன்றுறதுன்னா இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல் பார்ப்போம். கழகம் எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பகதூர் ஷா உள்ளே வருவார். அதற்கப்புறம் மக்கள் எப்படி கிளர்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் இது எப்படி ஒடுக்குனாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் இதை ஒடுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த 1857 புரட்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அப்போ அதை தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1858 சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே இருந்த இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் பாராளுமன்றம், ஆங்கிலேய மன்னர் அரசி அவங்களுக்கு கீழே வந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அது வந்து சேஞ்ச் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாகத்தில் வந்து மாறுபாடு ஏற்பட்டுரும். ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடுதுல, ஸோ இதனுடைய நிர்வாகத்தில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கும். அதுதான் இந்த 1857 பெருப்புரட்சியினுடைய விளைவு. ஸோ அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.